மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் வைகோவின் மகன் தற்போது மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் கூடிய துரை வைகோ. ஏன்னா இந்த இருவருக்குமான அந்த பணிப்போர் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் இது தொடர்பாக நேற்றைய தினம் முதன்மை செயலாளர் துரை வைகோ தனது முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் இது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் வைகோ அவர்கள், மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இருவரையும் அமர வைத்து சமாதானம் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தற்போது மல்லை சத்யா அவர்கள் குடியிருக்கும் பதிவின் அடிப்படையில் நான் தற்போது வரை இந்த கட்சியில் தான் நீடிக்கிறேன், எனக்கு தலைவர் வைகோ ஒருவர் தான் என்று மீண்டும் வழக்கம் போல சொல்வதை மீண்டும் அவர் உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த பதிவை அவர் செய்திருக்கிறார். வைகோ தான் எனக்கு தலைவர், அவர் புகைப்படத்தான் நான் பாக்கெட்டில் வைத்திருக்கிறேன், மேலும் அவர் எனக்கு கொடுத்த அந்த முகத்தைத்தான் தற்போது வரை போட்டிருக்கிறேன் என்பது கொடுத்த பதிவுகள் எதை காட்டுகிறது என்றால், நான் இன்னும் மதிமுகவில் தான் இருக்கிறேன், துணை பொதுச் செயலாளராக நீடிக்கிறேன் என்பதை தற்போது இந்திய தினம் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று இந்த கூட்டம் கூடி ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மதிமுக சார்பில் கட்சியில் இருக்கக்கூடிய 62 மாவட்ட செயலர்கள் உட்பட 200 முன்னணி நிர்வாகிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அழைப்பின் அடிப்படையில் அந்த கூட்டம் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையான இந்த பணிப்போரை குறித்து பேசுவதற்காக தான் இந்த கூட்டம் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்காக வருவதற்கு இந்த பதிவை அவர் போட்டிருப்பதன் மூலம் தான் மதிமுகவில் தற்போது வரை நீடிப்பதாகவும் எனக்கு தலைவர் வைகோ தான் என்பதை துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்திருக்கிறார்.